ஹாய், நான் ரஷிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து த விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ். ஸோ விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் அப்படின்ற போயம் எழுதினது வந்து ஃபிலிப் லார்கின் அண்ட் இவர் வந்து ஒரு ஆன்டி மாடர்னிசம் போயட். ஸோ இவர் வந்து இங்கிலாண்டில் தான் பிறந்தார் அண்ட் ஹி வாஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் போஸ்ட் வார் தீம் போயம்ஸ். இவர் வந்து இங்கிலாண்ட்ஸ் அதர் போய்ட் லாரேட் அப்படின்ற அளவுக்கு செல்லமாக அழைக்கப்பட்டார். ஓகே, அண்ட் இவருடைய ஃபேமஸான லாங்கான ஒர்க் ஒன்று பார்த்திங்கன்னா அது இந்த விட்ஸ் அண்ட் வெட்டிங் போயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் போய்ட்ரி, விட்ஸ் அண்ட் டே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ விட்ஸ் அண்ட் டே அப்படிங்கிற டே வந்து இங்கிலாண்டில் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணுன்னா யூ ஹாவ் டு பே டேக்ஸஸ் ஃபார் யோர் மேரேஜ். அதாவது கவர்மெண்ட் உங்களோட மேரேஜை ரெக்கக்னைஸ் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு பே மேரேஜ் டேக்ஸஸ். ஸோ அப்படி இருக்கும்போது விட்ஸ் அண்ட் டே அப்படிங்கிற டே வந்து இட் இஸ் த 7th சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர் முடிஞ்சு 7வது சண்டே தான் விட்ஸ் அண்ட் டே. அன்னைக்கு கல்யாணம் பண்ணுற கப்புள்ஸு மேரேஜ் டேக்ஸஸ் பே பண்ண வேண்டாம். அதாவது ஃப்ரீ வெட்டிங் டே மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் விட்ஸ் அண்ட் டே. ஸோ இதை பற்றின ஒரு தீம் கொண்ட ஒரு போயம்ன்றதால தான் இதுக்கு வந்து விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் அப்படின்ற பேர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விட்ஸ் அண்ட் டேனா என்னென்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த போயம் படிக்க முடியும். அண்ட் இந்த போயம் வந்து பேசிக்கலி பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிப் லார்கின் ட்ரெயினில் ஏறி போகிற அந்த ஜேர்னி, அதாவது ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து ஒரு சிட்டி சைடு போகிற ஒரு ஜேர்னியை தான் இந்த போயமில் வந்து அவர் கொண்டு வராரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹல் அப்படின்ற ஒரு வில்லேஜ் ஏரியாவில் இருந்து அர்பன் சிட்டி லண்டனுக்குள்ளே போகிற ஒரு ஜேர்னி. அதான் அதில் அவர் போகும்போது நடக்கிற விஷயங்களை தான் இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்டான்ஸா போம் வித் 10 லைன் ஈச். ஓகே, அண்ட் இது வந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் பற்றியும் பேசுது. ஸோ த விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் உள்ளே போகலாம். தட் வித் சூன் ஐ வாஸ் லேட் கெட்டிங் அவே, not till about 1:20 on the sunlight Saturday did my 3/4 empty train pull out, all windows down, all cushions hot, all sense of being in a hurry gone. We ran behind the backs of houses, crossed a street of blinding windscreens, smelled the fish dock, thence the river's level drifting breath began where sky and Lincolnshire and water meet. ஸோ இது வந்து நான் வந்து அந்த விட்ஸ் அண்ட் டே அன்னைக்கு ட்ரெயினில் ஏறினேன். மத்தியானம் 1:20 இருக்கும். ட்ரெயின் வந்து ஹாஃப் எம்டியாக தான் இருந்துச்சு. அண்ட் லைக் எல்லாமே வந்து நாங்கள் மூவ் ஆக ஆரம்பித்தோன்னே பேக் ஆஃப் த ஹவுசஸ், ஸ்ட்ரீட்டு, ஃபிஷ் டாக் ஸ்மெல்லு இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் அந்த லின்கான்ஷயர் சிட்டியை வந்து தாண்டி வந்து நம்ம வந்து போகிறோம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா all afternoon through the tall heat that slept from miles inland, a slow stopping curve southwards we kept, wide farms went by, short shadowed cattle and canals with floating of industrial froth. A hot house flashed uniquely, hedges dipped and rose and now then a smell of grass displayed the reek of buttoned carriage cloth until the next town, new and non-script, approached with acres of dismantled cars. ஸோ இதுவுமே ட்ரெயின் ஜேர்னியை பற்றி தான். ஸோ ஆல் ஆஃப்டர்நூன் அந்த ஹீட்டையும் மீறி நிறையா மைல்ஸ் ஆஃப் இன்லேண்டை தாண்டி சவுத் வெஸ்ட் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். வைடான ஃபார்ம்ஸு, ஷார்ட் ஷேடோட் கேட்டில்னால் மத்தியான டைமில் எல்லாமே ஷார்ட் ஷேடோவாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட் ஷேடோட் கேட்டில், நிறைய கேனல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃப்ராத், அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டெல்லாம் கேனல்ஸில் இருக்க தண்ணியில் மிதக்குதில்ல, அதை சொல்கிறாரு. அண்ட் ஹாட் ஹவுஸ் ஃப்ளாஷ்ட் யூனிக்லி அண்ட் நிறையா அதான் அந்த ஸ்மெல் ஆஃப் கிராஸு, ஒரு வியர்டான அந்த க்ளோத்தோட ஸ்மெல் வந்து அந்த ட்ரெயின் கேரேஜ்குள்ளே வந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லி இட் டாக்ஸ் அபவுட் த என்வாயர்மெண்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த ட்ரெயின். ஸோ அவர் வெளியில் பார்க்குறதையும் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்களையும் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸாஸுமே வருது. இது வரைக்கும் இந்த விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ்க்கு ரிலேட்டடாக எதுவுமே வரல. ஸோ 3rd ஸ்டான்ஸாலேருந்து தான் அந்த மாதிரி வருது. அட் ஃபர்ஸ்ட் ஐ didn't notice what a noise the wedding made. Each station that we stop, sun destroys the interest of what's happening in the shade. And down the long cool platform, oops and skulls I took for porters larking with the mails and went on reading. Once we started though, we passed them grinning and pomaded girls in parodies of fashion, hills and vales, all posed irresolutely watching us go, as if
ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. பட் த பீப்புள் ஹூ போர்டட் த ட்ரெயின் there was a ஹியூஜ் நாய்ஸ் அவங்க மேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் த வெட்டிங். ஸோ எல்லா வெட்டிங் நாங்கள் நடக்கிறதுனால எல்லோரும் ட்ரெயினை போர்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவரால் வெளியில் இருக்கிற திங்ஸை குவைட் வாட்ச் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த சன். அண்ட் உள்ளே வரும்போது இல்லை வெளியில் இருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது he realized that கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்தாங்களாம், கிரின்னிங் மீன்ஸ் ஒரு ஸ்மைல், ஒரு டெட்லி ஸ்மைல் மாதிரி, ஒரு ஈவிலி ஸ்மைல் மாதிரி. பொமேடட் கேர்ள்ஸ், பொமேடட் அப்படின்னா வந்து ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ். அதை வச்சு தலை வாரும்போது தலை வந்து ஷைனியாக ஸ்லீக்காக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பரோடிஸ் ஆஃப் ஃபேஷன், பரோடிஸ்னால் உங்களுக்கு தெரியும், அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரிஜினலுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணால் அது எவ்வளோ காடியாக இருக்கும், எவ்வளோ சிரிப்புத்தன்மையாக இருக்கும், அதுதான் வந்து பரோடிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கேர்ள்ஸ் இன் பரோடிஸ் ஆஃப் ஃபேஷன் ஹீல்ஸ் அண்ட் வெயில்ஸ், அவங்க வந்து எப்படி இருக்காங்களா, ஒரு சீப்பான ஒரு ஃபேஷன் ரெப்ளிகேட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீப்பான ஃபேஷன் வேர்ஸ் எல்லாம் வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு கிளாஸியாகவும் ரிச்சாகவும் இல்லை, ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு, புரியுதா, சீப்பாக இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, as if out on the end of the event waving goodbye to something that survived it. Struck I learned more promptly out next time, more curiously, and saw it all again in different terms. The fathers with broad belts under the suits and seamy foreheads, mother loud and fat, and uncle shouting smut, and then perms, the nylon gloves, the jewelry substitutes. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவர் ஒன்றும் பெருசாக உத்து கவனிக்கலனாலும் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனில் நிற்கும் போது he started noticing it very keenly. ஸோ ஒரு வாட்டி சும்மா லைட்டாக பார்த்தோன்னா அடுத்த ஸ்டேஷன் ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தார். பார்த்தா வந்து எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. லைக் எல்லாருமே வந்து பொமேடட் ஹேர்ஸோட சீப்பான பேரோடிஸ் ஆஃப் ஃபேஷன் கேர்ள்ஸு இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்களை உத்து கவனிக்கும் போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஃபாதர்ஸ் எப்படி இருக்காங்களா, ப்ராட் பெல்ட்ஸ் வச்சுருந்தாங்களா அவங்க சூட்ஸ்க்கு கீழே வேர் பண்ண அந்த ப்ராட் பெல்ட்ஸ். மாம்ஸ் எல்லாருமே ஃபேட்டாக இருக்காங்களாம். அண்டு எல்லா ரிலேட்டிவ்ஸ்லையுமே ஒரு அங்கிள் இருக்காராம் ஹூ இஸ் வெரி ரூட் அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிட்ஸு, ஸோ இவங்களாம் இருந்தாங்களா. நைலான் க்ளவுஸ் போட்டிருந்தாங்க, ஜுவல்லரி சப்ஸ்டியூட்ஸ், அதாவது எல்லாமே சீப்பான ஃபேஷன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறாரு, த லெமன்ஸ், மோஸ் அண்ட் ஆலிவ் ஆர்கேட்ஸ் தட் மார்க்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் unreally from the rest. Yes, from cafes and banquet halls up yards and bunting dress coach party annexes, the wedding days were coming to an end. All down the line, fresh couples climbed abroad, the rest stood around, the last confetti and advice were thrown. As we moved, each face seemed to define just what it saw departing. Children frowned at something dull fathers had never known. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லைக் அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் தே ஃபெல்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, அவங்க வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டு தெரிய வந்ததுன்னா அவங்களுடைய பிரைட்டான அவுட்ஃபிட்ஸ், த லெமன்ஸ், த மாவ்ஸ், த ஆலிவ் ஆர்க்ரேட்ஸ். லெமன்ஸ்னால் என்ன, எல்லோ, மாவ் இஸ் லைக் கிரேப்பி பிங்க் கலர் அண்ட் ஆலிவ் கலர். இந்த மாதிரி பிரைட்டான கலரோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் அவங்க வேர் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட்ஃபிட்ஸை வச்சு தான் அந்த கேர்ள்ஸ் வந்து வெட்டிங் பார்ட்டியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த வெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டிங் டேஸ் வந்து லைக் தே காண்ட் அஃபோர்ட் டு பே த டேக்ஸஸ். அதனால தானே அவங்க வித் சண்டே அன்றைக்கி வெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெட்டிங் டேஸ் ஆர் கம்மிங் டு த எண்ட் அண்ட் எல்லா கப்புள்ஸும் என்ன செய்கிறாங்க, பாய் சொல்ல எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களே ட்ரெயினில் ஏற்ற போட் பண்ணுறதுக்கு குட் பாய் சொல்ல வரும்போது எல்லாேருக்கும் கடைசி அட்வைஸும் சரி, இந்த கான்ஃபிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபைனல் அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது வந்து ஹீ ஃபீல்ஸ் சம்திங். சில்ட்ரன் வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியே பசங்களுக்கு தெரியாது. மேரேஜ்னால் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி. அண்ட் ஃபாதர்ஸோட ஃபேஸ் பார்த்தா ஒரு மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹியூஜாக ஒரு விஷயத்தை வந்து நடத்தி காட்டிட்ட மாதிரி வந்து ஃபாதர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. த உமன் ஷேர் த சீக்ரெட் லைக் அ ஹாப்பி ஃபியூனரல். அங்கே இருக்க உமன்லாம், ஓல்டு உமனோட ஃபேஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஆஸ் இஃப் தே நோ அ சீக்ரெட். அதை வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்குள்ளேயே அது வந்து இருக்கிற மாதிரியான ஒரு சீக்ரெட் இருக்க மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒய் கேர்ள்ஸ் கிரிப்பிங் தேர் ஹேண்ட் பேக்ஸ் டைட்டர் ஸ்டார்ட் அட் அ ரிலீஜியஸ் wounding. பட் யங் கேர்ள்ஸ்லாம் வந்து தேர் சீம்ஸ் டென்ஸ். அவங்க வந்து அவங்க பர்ஸ் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்களாம். பிகாஸ் மோர் தென் அ கம்பேனியன்ஷிப், மேரேஜ் ஃபீல்ஸ் லைக் அ ரிலீஜியஸ் wounding. அதாவது அதை செய்யலைன்னா
நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் லைக் அ ரிலீஜியஸ் wounding அந்த மாதிரி. Free at last and loaded with some of what they saw, we hurried towards London, shuffling gouts of steam. Now fields were building plots, and poplars cast long shadows over major roads, and for some 50 minutes that in time would seem. ஸோ இப்போ வந்து எல்லாரும் பாய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபாதர்ஸ் ஃபீல் ப்ரவுட், சில்ட்ரன்ஸ் ஆர் டல், உமன் கேரி அ சீக்ரெட், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அண்ட் யங் கேர்ள்ஸ் ஃபீல் டென்ஸ். இதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் the train started heading towards London. இப்போ மறுபடியும் வந்து சொல்கிறாரு ஒரு 50 மினிட்ஸ் அவங்க எல்லோரும் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போது வந்து சுச்சுவேஷன் எப்படி வெளியில் மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா வந்து ஃபீல்ட்ஸ், அதாவது விவசாய நிலம் ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே இப்போ பில்டிங் பிளாட்ஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் லாங் ஷேடோஸ் ஓவர் மேஜர் ரோட்ஸ், அதாவது the time is shifting to evening, so long shadows over major roads. அப்புறமா வந்து பார்த்தா just long enough to settle hats, say I nearly died, a dozen marriage got underway, they watched the landscape sitting side by side. ஸோ எல்லாருமே வந்து ட்ரெயினில் ஏற ஏற என்ன ஆகுது, the poets started feeling somewhat suffocating. அதாவது ட்ரெயினில் இடம் இல்லாமல் அந்த மாதிரி சஃபகேட்டிங் இல்லை, கூட்டம் ஆக ஆக வந்து ஃபுல்லாக ஹாப்பி மேரேஜ் கப்புள்ஸ், மேரிட் பீப்புள் இருக்கும்போது he started suffocating because he was a unmarried man. ஸோ ஒரு 50 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெயினே ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஃபுல் ஆஃப் மேரிட் கப்புள்ஸ். அண்ட் இப்போ வந்து தே சேட் சைட் பை சைட், கல்யாணம் ஆனவங்க கை கோர்த்து சந்தோஷமாக உட்காந்து வெளியில் இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து பேசிகிட்டே வருவாங்களே அந்த மாதிரி. அண்ட் ஒடியான் வென்ட் பாஸ்ட், ஒடியான்மா தேட்டர், ஓகே, ஸோ தேட்டரை சொல்கிறாங்க, கூலிங் டவர் அண்ட் சம்மன் ரன்னிங் அப் டு த பவுல் அண்ட் நன், த தாட் ஆஃப் அதர்ஸ் தே வுட் நெவர் மீட். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திருப்பி ஒருத்தர் மீட் பண்ணிப்பாங்களா, அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. லைக் ஒரு கப்பல் இன்னொரு கப்பலை திருப்பி மீட் பண்ணிப்பாங்களா, வி நெவர் நோ. அண்ட் ஹவு அவங்க லைஃப்ஸ் எல்லாம் மாறப்போகுது, இவங்க லைஃப் ஃபுல்லாகவே இப்படியே ஹாப்பி கப்பலாக தான் இருப்பாங்களா, இல்லை இவங்க பிரிஞ்சிருவாங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஐ தாட் ஆஃப் லண்டன் ஸ்ப்ரெட் அவுட் இன் த சன், இட் போஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பேக்ட் லைக் ஸ்கொயர்ஸ் ஆஃப் வீட், they were aimed, and as we raced across the bright knots of rail, past standing pullmans walked of black moss, came close and it was nearly done. This frail travelling coincidence and what it helps to be loosed with all the power that being changed can give. We slowed again, and as the titan brakes took hold, there swelled a sense of falling like an arrow shower sent out of sight somewhere, becoming rain. So இந்த மாதிரி வந்து the change, the mark of change, ஃபஸ்ட்டு அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருந்தது, இப்போது ஒரு அர்பன் சிட்டிக்குள்ளே போகும்போது அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறுது அப்படிங்கிற அந்த சேஞ்சை வந்து சொல்கிறாரு. அண்ட் ஹவு திஸ் கப்புள்ஸ், இவங்களோட லைஃப் இதே மாதிரி இருக்குமா, இதை எப்படி சேஞ்ச் கொண்டு வரப்போகுது, இவங்க இதே மாதிரியே ஆர் தே கோயிங் டு ஸ்டே ஹாப்பிலி மேரிட் அப்படிங்கிற அந்த கொஷினை வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இவங்க திருப்பி இந்த கப்புள்ஸ் எல்லாருமே ஒரே ட்ரெயினில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற ப்ராபபிலிட்டி இட்ஸ் வெரி வெரி ரேர். ஸோ அதையும் சொல்கிறாரு. ஸோ அந்த சிட்டிக்குள்ளே போகும்போது வந்து அந்த வால்ஸ் ஆஃப் பிளாக் அண்ட் மாஸ், க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த வால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் த வென்டிலேஷன் யூ ஹேவ் த மாஸ். ஸோ அந்த மாதிரி மாஸர்ஸு, அந்த ஃப்ரெயிலு, இது எல்லாமே அவர் பார்க்குறாரு, எப்படி வந்து சிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி ஒரு இன்சிடெண்ட் நடக்காது, இந்த மாதிரி எல்லோரும் வந்து ட்ராவல் பண்ணி போகிற அந்த கோஇன்சிடென்ஸ் இட்ஸ் வெரி ரேர் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹீ ஃபீல்ஸ் தட் ஒரு சென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இவங்களை பார்த்து கேலி பண்ணுற மாதிரி பேசின அவருக்கு வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு லைக் அன் ஆரோ ஷவர் சென்ட் அவுட் ஆஃப் சைட் சம்வேர் பிகமிங் ரெயின். ஆரோ ஷவர் இந்த சென்ஸ் ஒரு லவ் ஷவர் வந்து யாரோ ஒருத்தவங்க அனுப்புகிறாங்க இன் சான்ஸ் ஆஃப் பிகமிங் அ ரெயின். ஸோ இட்ஸ் லைக் people make love, they reproduce for the future human kind to grow. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் ஹீ ஸ்டார்டட் வித் அ கொஷின், இவங்க இப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து ஒரு ரெடிகுலஸாக வந்து ஃபீல் பண்ணுற அவர் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே வரும்போது when people start to accept that life is all about change, அப்போ தான் வந்து the next generation can arrive அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஆரோ ஷவர் இந்த சென்ஸ் ஒரு
ஆரோ ஷவர் இஸ் மீன் பை லவ். இந்த மாதிரி ஒரு ஆரோ ஷவர் வந்து இருக்கும்போது தான் சம்வேர் பிகமிங் ரெயின். ஸோ இட் பிகம்ஸ் ரெயின் ஆஸ் இஃப் ஆரோ ஷவர்ன்றது வந்து லவ்வையும், ரெயின் அப்படிங்கிறது வந்து ஃபர்டிலிட்டி, சில்ட்ரன் அந்த மாதிரி விஷயத்த வந்து மீன் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி, ட்ரெயின் ஜேர்னி, and also about the couples traveling in the train who got married on the Whitsunday. ஓகே, ஸோ பட் உள்ளே பார்க்கும்போது there's a lot of interpretation difference. எனக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் அ நார்மல் போயம், ஐ ஃபீல் லைக் இது வந்து ஒரு growth of immature innocence to what people grow. It's like a growth of a person. நம்ம வந்து எப்படி வில்லேஜில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எல்லாமே பார்த்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கும்போது அதை அப்படியே பார்த்துட்டே வரும். பட் லைஃப் போக 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 வி அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் நிறைய விஷயம் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். பார்க்குற மாதிரியே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஜேர்னியை சிக்னிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த லேண்ட்ஸ்கேப்போட சேஞ்சஸையும் இந்த கப்புளோட சேஞ்சஸையுமே வந்து நான் பார்க்குறேன். ஈவன் ஒரு கப்புளுமே சொல்கிறேன், த இனிஷியல் டைம் ஹவு த வெட்டிங் ஃபீல்ஸ், இட்ஸ் நாட் த சேம் வென் யூ ட்ராவல் அக்ராஸ் த மேரேஜ். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலி இருக்கிற ஸ்டேஜில் த couples might be so much in love. So if after 5 years it might be, after 10 years it might be, and it's not going to stay the same. The definition of love is not going to stay same. Okay, so ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து as the life goes on நம்மளோட definition of love வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி life is all about change. If it is marriage or even if it is about landscapes or surviving everything, there is a change happening around, and நம்ம வந்து அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் பார்க்குறேன். மேபி யூ மைட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வியூ. ஜஸ்ட் லெட் மீ நோ if you have a different view.